நெட்ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். மகரம், காலபுருஷ தத்துவத்திற்கு ஜீவனஸ்தானாதி 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தில்தான் 5 கிரகங்கள் சேர்க்கை. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வியாபாரஸ்தானம், பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இத்தனை யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் என்னங்க மகராசிக்கு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை, அதெல்லாம் மாறப்போகுது. எல்லாமே தலைகீழ மாறப்போகுது. இப்ப ஒரு என்ன எல்லாரும் விலைக்கு வச்சுட்டாங்க அப்படி தனியா புலம்புறதை விட இப்ப உங்களுக்கு அத்தனை கூட்டம், அத்தனை கிரகங்களும் ஒன்று சேருது. உங்களுடைய நல்ல கர்மாலாம் நல்ல பலனை, நல்ல கர்மாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல பலனை கொடுக்குற இடம் தான் இந்த குடும்பஸ்தானத்தில் இந்த பஞ்சம கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்க்கை. முதல்ல சூரியன், மகரத்துக்கு அட்டமாதிபதி தோஷம்லாம் கிடையாது. பொதுவா சூரியனுக்கு சந்திரனுக்கு அட்டமாதிபதி தோஷம்லாம் கிடையாது. சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அப்ப இந்த சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க, அரசியல், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி துறையில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சினிமா துறை, கலைத்துறை, இதெல்லாம் அதில் சுக்கிரன் வேறு அங்கே இருக்கார். கம்யூனிகேஷன் துறையில் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அடுத்து புதன், சொல்லவே வேணாம், அவரும் கம்யூனிகேஷன், ஐடி துறை, அக்கௌண்ட்ஸ், வங்கி,
இது போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய, மேலும் சுக்கிரன் சம்பந்தப்படுறார். சூரியன், புதன், சுக்கிரன். சுக்கிரன் யாரு? உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன், 5ஆம் அதிபதி, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. பதவியில் அதிர்ஷ்டம், காசு பணத்தில் அதிர்ஷ்டம், பதவியில் அதிர்ஷ்டம், பணத்தை கொட்டுவதில் அதிர்ஷ்டம், புகழ் அந்தஸ்து, பேர் புகழ் அந்தஸ்தில் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அவரே 5, 9க்குரியவர் ஆகிறாரு. 5ஆம் அதிபதி அவரா, பாக்கியாதிபதி அவர் தான். அப்ப 5, 9க்குரியவன் மகரத்துக்கு, 5, 10க்குரியவன், 5, 10க்குரியவன், 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த 2 ஸ்தானத்துக்குரியவன் போய் உங்க 2ஆம் இடத்துல உட்கார்றார். 5 அதிர்ஷ்டம், 10 ஜீவனம். அப்ப 2க்குரிய சுக்கிரன் சினிமா துறை, கலைத்துறை, வாகனத்துறை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், உணவு ப்ராடக்ட், தங்க தொழில், இது போன்ற துறைகள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வருமானம், சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து சனி பகவான். அவர் நீதித்துறை, வழக்கறிஞர்கள், சட்டம், வழக்கறிஞர்கள், இது சம்பந்தமான துறைகளில் ரொம்ப சிறப்பான ஒரு வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் இல்லையா? வாக்குஸ்தானம். அப்போ வியாபாரத்துறை, இந்த துறையெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கார். குடும்பத்திற்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய இடத்துல, தனஸ்தானத்தில் சூரியன். அடுத்து செவ்வாய். 4, 11க்குரியவர், பூமிகாரகன், வாகனாதிபதி, லாபாதிபதி. இப்ப மகரத்துக்கு பணபரஸ்தானம். பணபரஸ்தானம்னா பணம், வருமானம் வரக்கூடிய இடம்னு அர்த்தம். அது பொதுவாக 2, 5, 8, 11 இதெல்லாம் பணம், வருமானங்கள் வரக்கூடிய ஸ்தானம். அப்ப மகரத்துக்கு 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தா அந்தந்த காரகத்து அடிப்படையில் வருமானங்கள் வரும். அப்ப எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு வாய்ப்புகள் வரும்? சூரியன் அரசாங்கத்தில், புதன் வியாபாரத்தில், கம்யூனிகேஷன்ல, சுக்கிரன் சொத்து பத்தில், பெண்களால, வெளிநாட்டால, வருமானத்தால, சனி நிர்வாகத்தால, அதே இடத்துல சனி அரசாங்க அரசியல்ல நேர்மையா இருக்கக்கூடிய நாள், உயர்ந்த பதவியில் பெறக்கூடிய இடம். அடுத்து ராகு, வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு தொழில், வேற இன ஜாதி மக்களால் வருமானங்கள், பிரம்மாண்டமான வாகன தயாரிப்பு, ஏற்றுமதி பண்றது, உணவுப் பொருளை ஏற்றுமதி பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, ஆடை ஆபரணம் எக்ஸ்போர்ட் பண்றது, இதெல்லாம் ராகு பிரம்மாண்டமான தொழிலை ஏற்படுத்துவார். செவ்வாய் பூமிகாரகன், பூமிகளால், சொத்துக்களால், வாகனங்களால் இப்படி வருமானத்தை கொடுக்கிறது. அரசாங்க அரசியல் மூலம் வருமானத்தை கொடுக்கிறது, பொதுமக்கள் மூலம் வருமானம் கொடுக்கிறது, சகோதரர் மூலம் வருமானம் கொடுக்கிறது, வீடு கட்டி லாபத்தை பார்ப்பது, வீடு கட்டி வித்து ஒரு 10 வீடு, இங்கிட்ட ஒரு 20 வீடு, இங்கிட்ட ஒரு 30 வீடு, இங்கிட்ட ஒரு 100 வீடு கட்டி விற்கிறது, இதன் மூலம் லாபத்தை பெறுவது. இப்படி எல்லாம் வரக்கூடிய வருமானம் தான் பணவரஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை, பஞ்சம கிரகங்கள். சூப்பர். மகரத்துக்கு அடிக்குது யோகம். மகரத்துக்கு இது ஒரு பெரிய வேற லெவல்ல. மகரத்தின் பொற்காலம், மகரம் ஒரு சிகரம், அது மாற்றமே இல்லை. இது கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. புரிஞ்சுட்டீங்களா? சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்குங்க.